பயிர்ப்பு அப்படிங்கிறது என்னென்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது பயிர்ப்பு அப்படிங்கிறது அதுக்கு லிட்ரலாக மீனிங் சொல்லணும்னா ஒரு பீபத்சம், ஒரு அருவருப்புன்னு அர்த்தம். இது ஒரு நெகட்டிவ் குணமாச்சே, இதை ஏன் பெண்களுடைய குணமாக சொல்கிறான்? அந்த பயிர்ப்பு வேற, கற்புக்கரசிகளுடைய பயிர்ப்புங்கிறது வேற. அது என்னன்னு பார்த்தேன்னா, ஒரு தவறான எண்ணத்தோட ஒருத்தன் எழுத்தாப்பில் நிற்கிறான், பேசுகிறான் என்னும் பொழுது அது ஸ்திரீகளுக்கு புரியும். அந்த அவளுக்கு புரியிற சக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பயிர்ப்புன்னு பேர். அவளுக்கு ஒரு ஆறா இருக்கும், பெண்மணிகளுக்கு ஒரு ஆறா இருக்கும். இது அவளுக்கே பகவான் கொடுத்த செக்யூரிட்டி. இது என்ன அது மாதிரியான ஒரு செக்யூரிட்டி வெளியிலேருந்து எதுவும் அவளுக்கு செக்யூரிட்டிங்களாம் அப்புறம் தான். அது ந பிராகாராக திரஸ்கிரியாக, பிராகாரங்கள்ங்கிறதோ அல்லது இது பேர் என்ன கோஷா நியமங்கிறதோ அல்லது படுதாங்கிறதோ வேறு 1000 செக்யூரிட்டி இருக்கோ இல்லையோ, ராமாயணத்தில் வர ஸ்லோகம் தான் இது. விருத்தம் ஆவரணம் ஸ்திரியாக. இந்த பயிர்ப்புங்கிறது அவளுக்கு ஒரு பிரதான செக்யூரிட்டி. இது எவனாவது ஒருத்தன் தன்னிடத்தில் தவறாக அணுகிறான், தவறாக பேசுகிறான், தவறாக பழகிறான் என்கிறது ஒரு பொண்ணுக்கு தெரியும், புரியும். ஆனால் அவன் தவறாக பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் அவன் பழகட்டமே, தவறாக பழகட்டமே அப்படின்னு இந்த பெண்மணி விட்டுட்டான்னா, அது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆறா அந்த பொண்ணை விட்டு நகர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆறா இருக்கு இல்லையா, அது வீக்கனாக ஆரம்பிக்கும். அது மாதிரி தவறாக பழகிற மனுஷாலும் ஓகே தான், அவள் பழகிறதும் ஓகே தான் அப்படின்னு எவ்வளோக்கெவ்வளோ ஆறுதோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த ஆறா வீக்கனாகி அந்த ஆறா காலப்போக்கில் இல்லாமையே கூட போயிடும். இதுக்கு தான் பயிர்ப்பு அப்படின்னு பேர்.